என் காரியமாய் எனக்காய் போக யார் வருவாரோ? யார் வருவாரோ? யார் வருவாரோ? என் காரியமாய் எனக்காய் போக யார் வருவாரோ? என் காரியமாய் எனக்காய் போக யார் வருவாரோ? யார் வருவாரோ?
அருமையான விசுவாசி, பரலோகத்தில் இருந்தும் உனக்கு அழைப்பு வருகிறது. ஏசாயா 6:8 படி பரலோகத்தில் இருந்து உனக்கு அழைப்பு வருகிறது. லூக்காவில் சொல்லப்பட்டதன்படி பாதாளத்தில் இருந்து ஐஸ்வர்யவான் புலம்புகிறான். யாரையாவது அனுப்பும், இந்த கொடிய வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு யாரையாவது அனுப்பும். தேவனே, நான் தெரியாம வந்துட்டேன், ஆனா இன்னும் ஒருத்தன் இந்த இடத்துல வராதபடிக்கு யாரையாவது அனுப்பி சொல்லும். பரலோகமும் சொல்லுகிறது, பாதாளமும் சொல்லுகிறது. அதே போல தேவனுடைய சபை ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது நாம் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். அவர்களை அனுப்பு அனுப்பு அனுப்பு. அழிந்து போகிற ஜனங்களை மீட்க அனுப்பு. ஆராதனையே ஆராதித்துக் கொண்டிராதபடிக்கு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நமக்கு ஆராதனை வேணும் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாவற்றை காட்டிலும் சுவிசேஷ பணி மிக முக்கியம். அதுக்கு தான் அதை அறிவிக்கும்படியே கர்த்தர் நம்மை அழைச்சார். தேவ ஜனமே, நீ நானும் இந்த இடத்துல ராகத்தோட பாட முடியாவிட்டாலும், சுவிசேஷத்துல ஆண்டவட்ட காரியத்தை இந்த இடத்துல நாம சொல்லாவிட்டாலும் அதனால ஒரு பெரிய தீமையும் வரப்போகிறதில்ல. ஆனால் சுவிசேஷம் அறிவியாவிட்டால் நமக்கு ஐயோ, நமக்கு பாவம் பின்தொடரும், நம்முடைய சந்ததி மேல சாபங்கள் வரும். நீ நானும் சொல்லியா, குற்றம் நம்மேல சுமரும், குற்றம் நம்மேல சுமரும். 2 தெசலோனிக்கர் 1:7 சொல்லப்பட்டதன்படி சத்தியத்தை அறியாதவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர்கள் அக்கினி கந்தகத்துக்குள்ள போக போகிறார்களே, அதனால நீங்கள் தாமதியாதபடி சொல்லுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி 9ஆம் வசனம் சொல்லுது, என் தேவன் சொல்லுகிறார், தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் என்று. ஏன் தெரியுமா அவர் தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் இன்னும் ரட்சிக்கப்படும்படியாக. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை யோவான் 3:16 படி ஏன் தந்தார்? ஒருவரும் கெட்டு போகாமல். இந்த நாட்களில் அநேக டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், அநேக இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், அநேக பேர் எல்லாம் எல்லா வேலைகளிலும் இருக்கிறார்கள். ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அழிந்து போகிற ஜனத்தை மீட்கிறதுக்காக, நித்தியமாய் நரகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கிறதுக்காக யார் போக முடியும்? யார் அந்த பிசாசினை கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியும்? யார் இந்த உலகத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ள முடியும்? யார் அந்த சத்துருடைய திரையிலிருந்து மீட்க முடியும்? அது நீதான். இன்னொரு முறை இயேசு வர முடியாது. இன்னொரு முறை தூதர்களினால சுவிசேஷம் சொல்லப்பட முடியாது. நீயும் நானும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்களும் நானும் சொல்லியே ஆக வேண்டும். உன்னுடைய சொந்தங்களை திரும்பி பார், உன்னுடைய உறவுகளை திரும்பி பார், உன்னுடைய நண்பர்களை திரும்பி பார், நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார். அவர்கள் எல்லாரும் ரட்சித்து விட்டார்களோ? அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லிவிட்டாயோ? உன்னுடைய கண்ணில காணுகிற யாராய் இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொன்னாயோ? காலையில வேலைக்கு போகிற போது காண்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் நீங்கள் குட் மார்னிங் சொல்லுவீர்கள். மாலையில திரும்பி வருகிற போது காண்கிற ஒவ்வொருவருக்கும் பாய் சொல்லிட்டு வருவீர்கள். ஆனா இயேசுவை பற்றி சொன்னாயோ? இயேசுவை பற்றி சொன்னாயோ? இதே மனிதன் நரகம் போகிற போது அந்த மனிதன் பார்ப்பான், உன்னை கேட்பான், ஐயோ ஒரு நாளாவது எனக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருந்தா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனே. அருமையான தேவஜனமே, கணக்கை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். உன்னுடைய சகோதரனுடைய கணக்கை உன்னிடத்தில் கேட்பார். நண்பனுடைய கணக்கை உன்னிடத்தில் கேட்பார்.
உன்னுடைய உறவினர்களுடைய கணக்கை உன்னிடத்துல கேட்பார். அதனால அருமையான தேவ ஜனமே, எதை சொல்ல தாமதிச்சாலும், எதை சொல்ல நீ பயந்தாலும், இயேசுவினுடைய ரட்சிப்பை குறித்து சொல்ல தாமதிக்காதே, 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 தாமதிக்காதே. அருமையான தேவ ஜனமே, இது எங்கள் மேல விழுந்த கடமை, இது என் மேல விழுந்த கடமை, உங்கள் மேல விழுந்த கடமை. சொல்லியே ஆக வேண்டும். அதான் அவர் ஜாப், எங்கட வேலை. அது சொல்லலண்டா ஐயோ, அது சொல்லலண்டா எனக்கு சாபம், எனக்கு சொல்லலண்டா எனக்கு தரித்திரம், சொல்லலண்டா எனக்கு வறுமை, சொல்லலண்டா தனிமை, சொல்லலண்டா என்னுடைய வாழ்க்கை எல்லாம் துக்கம் தான். அப்படியான அதுல இருந்த விடுதலை ஒரே ஒரு வழி இயேசுவை பற்றி சொல்லு. அனுப்பப்படணும். நீங்க அனுப்பப்பட வேண்டியவர்கள். நீங்க புறப்பட்டு போக வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். ஒருவன் பிதாவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். பிதாவுக்கு ஊழியம் செய்கிறது மேடையில் இருந்து பிரசங்கம் பண்ணுகிறதல்ல. பிதாவுக்கு ஊழியம் செய்கிற மிஷனரி, பிதாவுக்கு ஊழியம் செய்கிறது சுவிசேஷகர், பிதாவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தனிப்பட்ட பர்சனல் எவெஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொருவரும் பிதாவுக்கு ஊழியம் செய்கிறார்கள். நீ பிதாவுக்கு ஊழியம் செய். இந்த வேளையில் நான் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்ய போறேன். நான் இன்றையில இருந்து ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு மனுஷனா நான் மாற போகிறேன். எனக்கு அந்த வாஞ்சை இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7 சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 7 சொல்லப்படுது. மோசே தன்னுடைய இருதயத்திலே ஒரு எண்ணம் வந்து புறப்பட்டு போனான். தேவன் அந்த எண்ணத்தை போட்டார். அப்போஸ்தலர்கள் அங்கே பார்க்கிறோம், பர்னபாவையும் சவுலையும் பிரித்து விட்டார்கள் சுவிசேஷ ஊழியத்தை சொல்லும்படி. தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம், ஆராதனை கூட்டம் சுவிசேஷ குழுவை உண்டாக்கினது. இந்த வேளையில நீங்களும் நானும் இந்த விசுவாச தேவ சபையில ஒரு சுவிசேஷ குழு இன்றைய தினத்தில் உண்டாக வேண்டும். இன்னைக்கு எந்த இடத்துல எங்களுக்கு ஆராதனை நடந்து கொண்டிருந்தாலும் அந்த ஆராதனைகள் நடக்கட்டும். அதே வேளையில ஒவ்வொரு ஆராதனை நடக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சுவிசேஷ குழு அது எங்க வேணும். அதுதான் கனமான ஊழியம். சுவிசேஷ ஊழியம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு தெரியும் இது சிரமமான வேலை, கஷ்டமான வேலை, ஆனாலும் மிக முக்கியமான வேலை, மிக முக்கியமான காரியம். அதனால இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இதுக்காக என்னை ஆசீர்வதிச்சு விடுங்கன்னு சொல்றாக்கள் மாத்திரம் தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. அதே வேளையில் இந்த முன்னுக்கு இருக்கிற கதிரைகளில் ஒரு 6 வருஷ கதிரையை தயவுசெய்து கடற்கரை நாங்கள் எடுப்போம். இது முக்கியமான காரியம். இந்த வேளையில் மணி அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13 முதலாவது வசனத்திலிருந்து. ஐயா ஒரு நிமிஷம் வாத்தியங்கள் நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம் வாசியம். அதை அப்போஸ்தலர் 13 முதலாம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் வசனம் வரைக்கும் தயவு செய்து ஒருவரும் அங்கே அழியாதபடி இந்த கதிரைகளை இறக்கி. ஏன்னு சொன்னா சபையினுடைய முதுகெலும்பி சுவிசேஷ ஊழியம் தான், பர்சனல் எவெஞ்சலிசம். அது யாராயும் செய்திருக்கலாம். வாலிபராயிருக்கலாம், குழந்தைகளாயிருக்கலாம், வயோதிபர்களாயிருக்கலாம், யாராயிருந்தாலும் எல்லாரும் அதை செய்ய முடியும். இது எங்கள் எல்லார் மேலும் விழுந்த கடமை. வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகார் எண்ணப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் எல்லாரும் வர வேண்டாம். இந்த சுவிசேஷ ஊழியம் செய்ய விரும்புகிறாக்கள் மாத்திரம்தான் நீங்க வரணும். சொன்னா அவங்கள அந்தந்த ஏரியாவில் பிறகு நான் அந்த டீமை பிடிப்போம். இப்போ லூசியம்டா லூசியத்துக்கு அப்படி ஒரு டீம், ஈஸ்டர்மெண்டா ஈஸ்டர்மிக்கு ஒரு டீம்,
வெம்பிலிக்கு ஏற்கனவே பிடிச்சிட்டு வெம்பிலியில் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கிங்ஸனுக்கு ஒரு டீம், மிச்சத்துக்கு ஒரு டீம், அப்படி ஒரு டீமாக உண்டாக்குவோம். கத்தர் அந்த காரியங்களை செய்வார். ஆனால் அதுக்கு இந்த வேளையில் முதல் கத்தர் நம்ம அபிஷேகிக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எங்களுக்கு தெரியும் தேவன் எசாயாவுடைய வாயை தொட்டது போல ஆண்டவர் இன்றைய தினத்தில் உங்களோட வாய்களை விசேஷமா தொடுவார். உங்களோட வாய்களினால சொல்லப்படுகிற அவ்வளவும் தீர்க்க தரிசனமா மாறும். நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும். ஐஷர் சொல்றேன், சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. பாஸ்டருடையதல்ல, மேய்ப்பனுடையதல்ல, அப்போஸ்தலனுடையதல்ல, தீர்க்கதரிசியினுடையதல்ல, சுவிசேஷகன். சுவிசேஷனுடைய பாதங்கள் அது மலைகள் மேலே ஏறுகிறது, நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது. அது அழகானது. அந்த கால்களுக்காக பரலோகம் காத்து கொண்டிருக்கு. அருமையான தேவஜனமே, நீ யாருக்கும் பிரயோஜனப்படாவிட்டாலும் ஆண்டவருக்கு நீ பிரயோஜனப்படுவாய். இந்த சின்ன சுவிசேஷ ஊழியம் தான், இதுதான் பிகினிங். இதுல தான் ஒரு பெரிய ஒரு மாற்றமே வரும். இதன் மூலமா கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்வார். கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் இப்ப 4 காரியத்தை படிச்சிருக்கோம். திருப்பி நாங்கள் தொடர்ந்து படிக்கிற போது உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த சுவிசேஷ பணியை செய்கிற போது உங்களோட வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் வரும். அதாவது சுவிசேஷ வேதத்தில் சொல்லப்படுது பிலிப்பியர் 4:2 இந்த சுவிசேஷ பணியில ஈடுபட்டவருடைய பெயர்கள், நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். யாருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் செய்கிறவருடைய பேர். 10 எபிரேயர் 10:34 சொல்லுது, தேவனுக்கு ஒரு நிரந்தரமான சுதந்திரம் நமக்கு வைக்கப்படுது. சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களோடு தான் தேவன் என்றைக்கும் கூட இருக்கிறவர். சுவிசேஷ ஊழியர்களோட புறப்பட்டு போகிறவர்களோடு கூட தான் தேவனுடைய வல்லமை கடந்து போகும். அதே வேளையில யாரோட கர்த்தர் வசனத்தை அடையாளத்தினால உறுதிப்படுத்துறாருன்னா, சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் மூலமாய் வசனத்தை கர்த்தர் அடையாளத்தால் உறுதிப்படுத்துகிறவர். அதனால அருமையான சகோதரியே, இது சின்ன காரியம் இல்லை, பிதாவானவர் கனப்படுத்துற ஒரு காரியம். தேவன் எங்களுக்கு இந்த வருஷம் இந்த சுவிசேஷர்கள் மூலமாகத்தான் இந்த சபையை ஆண்டவர் செழிப்பிக்க பண்ணி வைக்க போறவர். இந்த சபையில மந்தைகளை பெருக பண்ணி வைக்க போகிறவர். மந்தை பெருகிறது போல கர்த்தர் அங்கே ஜனங்களால, மனுஷர்களால நம்முடைய சபையை பெருக பண்ண வேணும் என்றால் சுவிசேஷ குழு எழும்ப வேணும். எங்களுக்கு 54 ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிச்சோம். சரி, ஆண்டவர் தந்தார். இன்னைக்கு 100க்கு அதிகமான செல் குரூப். நீங்க தேவண்ட டீடைல்ஸ் அங்கே வருகிறீங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த சேம் வே சுவிசேஷ குழு, சுவிசேஷ தலைவர்கள், சுவிசேஷ காரியம். இதுக்கு பின்பதான் நான் அதுக்குரிய ஸ்டடியை நான் உங்களுக்கு தருவேன் அடுத்த லீடர்ஸ் மீட்டிங்ல. எப்படி நாம் சுவிசேஷத்தை சொல்லுறது, அந்த சுவிசேஷத்துக்கு சொல்ல வேண்டிய வழிகள், செய்ய வேண்டிய காரியங்கள், எப்படி செய்யணும் என்ற காரியத்தை நாம கற்றுக்கொள்ளும். அவை எல்லாவற்றையும் பார்க்கலாம். கர்த்தர் இந்த வேளையில உங்கள் மேல தன்னுடைய கரத்தை வைப்பாரேண்டா எல்லாம் நேர்த்தியாயிருக்கும். இப்ப வாசிங்க மாதிரி அந்தியோயா பட்டணத்துள்ள சபையிலே தயவு செய்து கவனமா கேளுங்க. ஓகே. பர்னபாவும் நீகார் என்னப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பாருங்க, தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்களாம். போதகர் கூட்டம், தீர்க்கதரிசிகள் கூட்டம் ஒன்றாக இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது சும்மா இல்ல, பாருங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக இந்த இடத்துல இல்ல, நான் அழைச்சிருக்கிறேன், சுவிசேஷம் சொல்றதுக்கு அழைச்ச ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினாரா?
அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆமென். பிறகு பார்க்கிறோம், அவர்கள் போய் இந்த சுவிசேஷத்தை சொன்னார்கள். இந்த வேளையில் நீங்கள் எல்லாரும், இது ஒரு பெரிய கனமான ஒரு ஊழியம். இந்த கனமான ஊழியத்துக்கு வந்திருக்கிற உங்கள் மேல கர்த்தர் கரம் வைக்கணும். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணணும். 1 யோவான் 2:27 படி நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருந்தால் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஏற்ற நேரத்தில் என்னத்தை நீங்க சொல்லணும் என்பதை ஆவியானவர் சொல்லுவார். நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார். அதனால இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போற இந்த ஜெபம் உங்களை ஒரு வேறு மனுஷர்களாக மாற்றும். சவுலின் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கின போது அவன் வேறு மனுஷனாய் மாறி தீர்க்கதரிசனம் சொன்னது போல இந்த வேளையில நீங்கள் வேறு மனுஷர்களாக மாறுவீர்கள். இந்த சுவிசேஷம் சொல்ற வாய் உலகத்தினால தீட்டுப்படாதபடி, அசுத்தங்களினால தீட்டுப்படாதபடி, அசுத்த பேச்சுக்களினால தீட்டுப்படாதபடிக்கு இந்த வாய் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காக்கப்படட்டும். ஒருவன் தன் வாயை காத்துக்கொண்டா தன் பிராணனை காத்துக்கொள்ளுகிறான். உங்களோட வாய் காக்கப்படுமேனால் உங்களோட வாழ்க்கை காக்கப்பட்டுரும். அதனால இந்த வேளையில ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிற கூட்டம் அந்த இசாயா சொன்னது போல என்னுடைய நாமத்தோடும் என்னுடைய வாயத்தோடும் என்ன நீங்க தொடுங்க ஆண்டவரே. என் மேல ஒரு ஞானத்தை வையுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அங்கே தானியல்ல சொல்லப்பட்டதன்படி 12 சொல்லப்பட்டதன்படி அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் ஆகாயத்துல நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். நீங்கள் அநேகம் பேரை நீங்க ரட்சிப்புள்ள கொண்டு வந்துட்டால் நீங்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசமாயிருப்பீர்கள். உங்களோட வாழ்க்கை செழிக்கும். உங்களோட பிள்ளைகள் செழிப்பார்கள். உங்களோட குடும்பம் செழிக்கும். உங்களோட தொழில் எல்லாம் செழிக்கும். உங்களோட சரீரத்தில் நல்ல சுகபலன்கள் உண்டாகும். இயேசு உங்களுக்குள்ள இருந்து உங்களை வழி நடத்துறதை உங்களால் உணர முடியும். நீங்க ஒரு வேறு மனுஷனாத்தான் மாறி இருப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உடைய பிரசன்னத்தை காண்கிறேன். ஆண்டவர் இந்த வேளையில உங்களை அபிஷேகம் பண்ண போறார். நீங்க ஒரு வித்தியாசமான மனுஷனா மாறுவீங்க. இவ்வளவு காலமும் சில வேளையில எங்கட சபையில அந்த பாச ஜெபிச்சார், இந்த பாச ஜெபிச்சார், அதனால அற்புதம் நடந்தது என்று சொல்லுகிற காலம் போய் நீங்க ஒவ்வொருவரும் ஜெபிச்சு உங்கள் மூலமாய் அற்புதம் நடந்தது என்ற சாட்சியத்தான் இனி நாங்கள் கேட்க போகிற காலம். என்னடா கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்துகிற ஒரு காலம். இந்த சபை ஒரு கோஆபரேட்டிவ், ஒரு குழுவான ஒரு கூட்டு அபிஷேகத்தை பெற்ற சனம். அதனால் இந்த கர்த்தர் உங்கள் எல்லாரையும் பயன்படுத்துவார். உங்கள் எல்லார் மூலமாயும் அற்புதம் நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை உங்களை ஒவ்வொருவரையும் இந்த வேளையில மூடுகிற இந்த மகிமை எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு பிரியாது. நல்லா உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களோட மனைவி வெறுக்கலாம், உங்களோட கணவன் உங்களை வெறுக்கலாம், உங்களோட பிள்ளைகள் உங்களை வெறுக்கலாம், யாரும் உங்களை வெறுக்கலாம். ஆனா ஆண்டவருடைய மகிமை உங்களை விட்டு வெறுக்காது. அந்த மகிமை உங்களை காத்துக்கொள்ளும். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கோலை போல உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் இந்த வேளையில தரப்போகிறார். இந்த மகிமையை இந்த வேளையில பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மகிமையை இந்த வேளையில பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மகிமையை இந்த வேளையில பெற்றுக்கொள்ளுங்க. பிராக்கு பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை என்ன உம்முடைய மகிமையால நிரப்பும், உம்முடைய மகிமையால நிரப்பும். எல்லாரும் கேளுங்க. ரேகமஸ்யோ ஓலபகதலலலபா தியானமக சந்தலபதல பக்கரகசோ ஏரமமம சந்தலபதல பக்கரகசரோ. ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும். இவர்களுடைய வாய்கள் ஒவ்வொன்றும் தீர்க்கதரிசன வாய்களாய் மாறட்டும். இவர்களுடைய கரங்கள் ஒவ்வொன்றும் அற்புதத்தை செய்கிற கரங்களாய் மாறட்டும். இவர்களுடைய கால்கள் எல்லாம் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற கால்களாய் மாறட்டும். தேவனே, புதிய வல்லமையால நிரப்புவீராக, புதிய அபிஷேகத்தால நிரப்புவீராக, புதிய காரியங்களால நிரப்புவீராக. ஒரு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்புங்க. ஒரு கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்புங்க. இந்த இடத்துல உங்களுக்குள்ள இருந்து வல்லமை புறப்படட்டும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்குள்ள இருந்து அதிசயம் புறப்படட்டும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்குள்ளால தேவனுடைய மகிமை, அந்த anointing
கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ணினவருடைய ஆவி உங்களில வாசமாய் இருக்கிறபடியினால் உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் இந்த வேளையில உயிர்ப்பிப்பாராக. வியாதியோடு இருக்கிற சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், பிரச்சனையோடு இருக்கிற சரீரம் விடுவிக்கப்படும், ஆறுதல் இல்லாத சரீரம் ஆறுதல். Thank you Jesus. Come on, எல்லாரும் பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மூடிக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து ஒருவரை பிராக்க பார்க்காதீங்க, ஒருவரை பிராக்க பார்க்காதீங்க. ரீகபரப சந்தல பதல பக்கர பஷந்தல பதல பக்கர தியான மனமன மனமன மணிகல பதல பக்கர பஷந்தரகசோ உபதிகல பலபல பக்கர. எல்லாரும் பேசுங்க தயவு செய்து. எல்லாரும் நிறுத்த வேண்டாம் கொஞ்ச நேரம். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஒன்று சேர்ந்து உங்களோட வாய்களை திறவுங்க. ஆண்டவர் சொன்னார், வாயை திற நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். வாயை திற நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். வாயை திற நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். எத்தனை பேர் உங்களோட வாய்களை விரிவாக திறந்து தேவனே என்னை அபிஷேகம் பண்ணு, தேவனே என்னை அபிஷேகம் பண்ணு. எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் இந்த வேளையில கேட்கிறீங்க? தாகம் உள்ளவனுடைய உள்ளத்தில் இருந்து ஆண்டவரை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுவதாக புறப்படுவதாக புறப்படுவதாக. வேர்ட் ஆஃப் நாலேஜ் புறப்படுவதாக, வல்லமைகள் புறப்படுவதாக, வரங்கள் புறப்படுவதாக, அற்புதங்கள் புறப்படுவதாக, அதிசயங்கள் புறப்படுவதாக, ரெவலேஷன் புறப்படுவதாக. ரியமமமா சந்தல பதல வக்கரவ சந்தல பதல வக்கரா. ஓ தாகம் உள்ளவன் இன்னுமாய் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளுகிறவன் இன்னுமாய் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொண்டவன் இன்னுமாய் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொண்டவன் இன்னுமாய் பெற்றுக்கொள்ளட்டும். சந்தேகப்படாமல் பெற்றுக்கொண்டவன் பெற்றுக்கொள்ளட்டும். தாரோ தாரோ ஜெஸ் ஐ ரிலீஸ் தி அனாயிண்டிங். தேவனே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. யமமமம சந்தல பதல வக்கரவசோ. ஒருவருக்குள்ளால இருக்கிற அபிஷேகம் கடந்து போகட்டும், பற்றி கொள்ளட்டும், பற்றி கொள்ளட்டும், பற்றி கொள்ளட்டும், பற்றி கொள்ளட்டும். கம் ஆன். எஸ் 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 எஸ். சந்தல பதல வக்கரவசோ ஓரபபப சந்தரா. சுவிசேஷ குழுவே எழும்பி பிரகாசி, சுவிசேஷ குழுவே இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி பிரகாசி. இந்த இங்கிலாந்தை சுதந்தரே. யமமமம சந்தல பதல வக்கரக சந்தரா. தியான மன 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 மணி கலபதல வக்கரகசோ. ஏலோ 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 ஹalleluya. உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின் கைகளை உயர்த்தி கேட்போமா? அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் தாகத்தோடும் உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வே. எத்தனை பேர் உண்மையா வாஞ்சியோட கேட்கிறீங்க? நீ வாஞ்சியோட கேட்டா நான் இந்த மாசம் என்று சொல்ல மாட்டேன். இந்த கிழமைக்குள்ளேயே நீ அற்புதங்களை செய்து, இந்த கிழமைக்குள்ளேயே உன் மூலமாய் கர்த்தர் அதிசயங்களை செய். ஜனங்கள் உன்னோட வருவார்கள். உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நிரப்புங்கயா என்னையே. Yes. Yes, Lord. Yes, Lord. இந்த பாவ உதடு இந்த நாளில இருந்து ஒரு பரிசுத்த உதடாய் மாறிடும். ரத்தம் சிந்தின கரங்கள் எல்லாம் இந்த நாட்களில் இருந்து ஒரு அற்புதத்தை செய்யும்.
ஐயா என்ன நிரப்புங்க ஐயா. நீரப்பிடிங்க நீரப்பிடிங்க நிரப்பிடிங்க என்னையே. உங்கள் ஆவி இல்லையா தேவனே, என்னை உம்முடைய ஆவியால நிரப்ப. நான் ஒரு கூட்ட ஜனங்களோடு உம்முடைய சமூகத்தில் வரணும் ஆண்டவரே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அல்லேலூயா நிரப்புங்க. வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் ஐயா தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் ஆவியின் அல்லேலூயா எங்களை நிரப்புங்கய்யா. தேவனே என்ன நிரப்பும் ஐயா. ஹல்லேலூயா என்னையே. ஓர பாபா சந்தர மதுரமா தீரமமமமக்கரம சந்தர மதுரலே மிக்குரோ ஏலலல மக்கர மதுரமானியாலோ தியானமனமன மணி கலவ சந்தரா. எங்களை நிரப்புங்க ராஜாவே. எங்களுக்கு போதாதையா, எங்களுக்கு இன்னும் போதாது ராஜாவே. எங்களை நிரப்புங்கய்யா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அநேகர்களுடைய வாய்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் போய்கொண்டிருக்கிறதை காண்கிறேன். அநேகருடைய வாய்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம், அநேகருடைய சிரசுகளின் மேல தேவனுடைய அபிஷேகம், அநேகருடைய கரங்கள் மேல தேவனுடைய அபிஷேகம், அநேகருடைய சரீரங்கள் மேல தேவனுடைய அபிஷேகம், அநேகருடைய தலைகள் மேல தேவனுடைய அபிஷேகம். அந்த முகம் மூடுகிறது, அந்த மேடம் மூடுகிறது, அந்த மேகம் மூடுகிறது. பெற்றுக்கொள்ளட்டும், 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 பெற்றுக்கொள்ளட்டும். I release the anointing. I release the anointing. Fill Lord, fill Lord, fill Lord. உம்முடைய பிள்ளைகளை நிரப்பு. விக்கபபப சந்தரவந்தரவசு. அல்லேலூயா உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அல்லேலூயா நிரப்பிடுங்க என்னையே. நான் உம்முடைய பிள்ளை. பரிசுத்த ஆவியை கேட்கிற போது தருகிறது அதிக நிச்சயம். நான் உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய விரும்புறேன். தேவனே என்ன நீங்க அபிஷேக. எனக்கு இருக்கிற இந்த அபிஷேகம் போதும் என்ற அளவுக்கு நான் நினைக்கல தகப்பனே. எனக்கு இன்னும் வேணும். எத்தனையோ ஜனங்கள் இந்த அபிஷேகத்தை அறியாம இருக்கிற இந்த காலங்களிலும் தேவனே உம்முடைய அபிஷேகத்தை நான் விரும்புறேன். உம்முடைய அபிஷேகத்தை நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இன்னும் உம்முடைய அபிஷேகம் வேணும். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால்
நிரப்பிடுங்க என்னையே, நிரப்புங்கயா. மரிச்ச மனுஷர்கள் எழுப்பணும். ஆயிரம் ஆயிரமாய் ஜனங்களை உடைய பாதத்தில் கொண்டரோணும். என்ன நிரப்புங்கயா, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. சாந்தரா கேளுங்க, கதரை கேளுங்க, கத்தரிடத்துல கேளுங்க, கத்தரிடத்துல கேளுங்க, கத்தரிடத்துல கேளுங்க, கத்தரிடத்துல கேளுங்க, கத்தரிடத்துல கேளுங்க. இந்த கடைசி நேரத்தில் இன்னொரு 2-3 நிமிஷம் நான் ஜெபிக்க போறோம். தேவனே, என்னுடைய ஆவியால என்ன நிரப்பும். ஒரு புது மனுஷனா நான் மாறி போகணும். ஒரு புது மனுஷனா மாறி போகணும். ஒரு புது மனுஷனா மாற போகணும். ஒரு புது மனுஷனா நான் மாறி போகணும். என்ன பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேணும். என்ன பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேணும். என்னுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேணும். என்னோட பேசுகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேணும். தேவனே, என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் ரட்சிக்கப்பட வேணும். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேணும். சாந்தர மதுரமானியாலோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, ஒரு வேதம் சொல்லுது ஏசாயா 6 வஸ்திரம், அந்த ஆலய தொங்கல், வஸ்திரத்தின் தொங்கல் அந்த ஆலயத்தை மூடிச்சு. ஒரு மனுஷன் தேவனுடைய மகிமையை கண்டால் அவனுடைய வேலையே சுவிசேஷ ஊழியம் தான். அந்த வஸ்திர தொங்கலை காட்டிலும் நாம் எவ்வளவு தேவனுடைய மகிமையை கண்டிருக்கிறோம். உங்களோட வாய்களை விரிவாக திறந்து தாராளமா கொஞ்சம் அந்நிய பாஷையை பெரிய சத்தமா பேசுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து பிசாசு இதை கேட்கட்டும். பேசுங்க, தயவுசெய்து பேசுங்க. வெக்கம் வேண்டாம், வெக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். நீங்கள் பேசுகிறது அந்நிய பாஷை தான். பிதாவோட பேசுங்க. பேசிக்கொண்டிருக்கிற போது அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரும். பேசுகிற போது அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரும். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஒரு ஃபயரா மாறட்டும், ஒரு அக்னியா மாறட்டும், அக்னி தணல்களாய் மாறட்டும், அக்னி நெருப்புகளா மாறட்டும். இந்த சபை ஒரு அக்னி சபையாய் மாறட்டும். இந்த பட்டணம் முழுவதும் அக்கினியாய் மாறட்டும். இங்கிலாந்து தேசம் முழுவதும் அக்கினியாய் மாறட்டும். எங்களுடைய கிளை சபைகள் உள்ள ஒவ்வொரு கிராம பட்டணங்களும் அங்கே அக்கினியாய் மாறட்டும். காண்டா மிருகத்துக்கொத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவர். காண்டா மிருகத்துக்கொத்த பலனை தருகிறவர். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லப்படும் என்று சொன்னது உண்மை. ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள இந்த விசுவாச தேவ சபையில என்னுடைய கர்த்தர் என்ன செய்தார் என்பதை சொல்லப்படுகிற நாட்கள் சமீபம், சொல்லப்படுகிற காலம் சமீபம், சொல்லப்படுகிற நேரம் சமீபம். கர்த்தர் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்கிற காலமும் குறிச்ச நேரமும் வந்தது, 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 வந்தது. அது உங்களாலதான் வரும், அது உங்களாலதான் வரும், அது உங்களாலதான் வரும். ரெமோ ரெமோ ரெமோல கரவசியம் சொரக்கசோ. தேவச்சனமே, பராக்கிரமசாலிகளே எழும்பு, பராக்கிரமசாலியே எழும்பு. சந்தல மதுர பர 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 சந்தல மதுரபா. கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசுவோம். விக்கபபப சந்தல மதுர பாரி ஆலபக்கர கோசோ. கேல பல பல பக்கர மதுர பல 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 பக்கர சந்தல சவுண்ட் நிக்கர பல யால பல பல பக்கர கோசோ. கேல பக்கர மதுர மம சந்தல யால பல பக்கர மதுர பக்கர கோசோ. கம் ஆன். கேல பக்கர யாலோ
fire, 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 fire. We are fire, 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 we are fire. Ora baba sandara yala bala bakkara kaso. Kela bala bala bakkara badura yala bala bakkara sandaro. எல்லாரும் கைகளை தட்டி பேரோசைகளை தட்டி தேவன பாபா வர்க்கோ. ஓர் கபாபா சந்தரக்கோ. Hallelujah. 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 Come on. Hallelujah. 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 Jesus. Engal Jesus. Come on. Yes. Hallelujah. 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 Shalom. Hallelujah. 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 Yes. Jesus. Jesus. Shalom. We are fire. We are fire. Yes. We are fire. We are fire. Come on. Yes. Hello, shalom. We are fire. We are fire. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. Fire. We are fire. Yeah, 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 yeah. Hallelujah. Fire, fire. We are fire. Come on, shalom. We are fire. Shalom. Fire. We are fire. Shalom. Fire. சூரியன் இனிமேல் மறைவதில்லை, சந்திரன் இனிமேல் மறைவதில்லை. சூரியன் இனிமேல் மறைவதில்லை, சந்திரன் இனிமேல் மறைவதில்லை. கர்த்தர் உனக்கு வெளிச்சம், அவர் நித்தியமான வெளிச்சம். கர்த்தரை உனக்கு வெளிச்சம், அவர் நித்தியமான வெளிச்சம். Fire, we are fire, fire, we are fire. Yeah, 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 yeah. Hallelujah, amen. Yes. Come on, fire. Yes. 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 Oh, 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 yeah, yeah, yeah. கொடுமை உன்னை சேர்வதில்லை, வறுமை உன்மேல் வருவதில்லை. கொடுமை உன்னை சேர்வதில்லை, வறுமை உன்மேல் வருவதில்லை. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்குது. Yes. Come on, come on. Come on. Ora baba san. 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 Yeah. We are fire, we are fire, yes, we are fire, we are fire, come on, we are fire, 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 yes, fire, we are fire. Padura baba sankarariya lo, yera baba sankarariya lo, padura baba sankarariya lo, yera baba sankarariya lo. Yanavakarso, 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 Yanavakarso. We are fire, we
are fire. We are fire. We are fire. Come on. We are fire. 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 Hallelujah. Fire. Fire. கொடுமை உன்னை சேர்வதில்லை, வறுமை உன்மேல் வருவதில்லை. எத்தனை நம்புறீங்க? கொடுமை உன்னை சேராது, வறுமை மேல வராது. காரணம் கர்த்தருடைய வெளிச்சம், அவருடைய மகிமை உண்மையில இருக்குது. எத்தனை சொல்லக்கூடும்? என் மேல அவருடைய மகிமை இருக்குது. அவருடைய பலத்தால நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன். அவருடைய பலத்தால இந்த சபை காக்கப்பட்டு இருக்கின்ற சபை. அந்த பெரிய தெய்வத்தில் கைகளை தட்டி நன்றி சொல்லுமா? என்ன நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். அவனை ஒரு நெருப்பு தணலால நீர் தொட்டு, அக்கினி தணலால அவனை தொட்டு நீர் அவனை சுத்தமாக்கினீர். அவனுடைய உதட்டை. ஆனா என்ன நீரோ உச்சியிலிருந்து உள்ள நாள் வரைக்கும் என்ன நீர் குணமாக்கி இருக்கிறவர். எசாயா வாயால தான் தீர்க்கதரிசனம் சொன்னான். ஆனா நீங்களும் நானும் கைகளால் அற்புதங்களை செய்வோம், கால்களால் அற்புதத்தை செய்ய முடியும், சரீரங்களினால் அற்புதத்தை செய்ய முடியும், பேச்சினால் அற்புதங்களை செய்ய முடியும், பார்வையினால் அற்புதங்களை செய்ய முடியும், கிரியைகளினால் அற்புதங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அன்றுவரே உம்முடைய இரக்கம் பெருசு, உம்முடைய கிருபை பெருசு. உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை நீர் அழைச்சதாவ. பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேகர் விரும்பியும் அவர்களால் செய்ய முடியாமல் போனது. ஆனா நமக்கோ நாம விரும்பாமலே நம்முடைய தேவன் நம்மை தெரிந்தெடுத்த ஒரு ஆண்டவர். Thank you, Holy Spirit. Yes. Bakaladia la bakrukuso. Come on. Yes. கர்த்தருடைய நாள், அது பண்டிகை நாள். எத்தனை பேர் தெரியும் இது ஒரு பண்டிகை நாள்? தேவனே, தகப்பனே, வீட்டில் ஆடல் பாடல், ஆண்டவரே, விருந்து, எல்லா கொண்டாட்டங்களும் உண்டு ராஜாவே. ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற போது வேதம் சொல்லுகிற அறுவடை அதிகம், வேலை ஆட்களை கொஞ்சம், வேலை ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவன் இன்றைக்கு தன்னுடைய வேலை ஆட்களை எழுப்பி இருக்கிறபடினால் இது ஒரு பெரிய பண்டிகை. எத்தனை பேர் சொல்லக்கூடு? துதியுங்கள், துதியுங்கள் தேவனை, துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள் தேவனை, துதியுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் போதுமானவர், இவ்வுலகில் வந்து நம்மை ரட்சித்தவர். இன்பத்திலும் துன்பத்திலும் போதுமானவர், இவ்வுலகில் வந்து நம்மை ரட்சித்தவர். துதியுங்கள், துதியுங்கள் தேவனை, துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள் தேவனை, துதியுங்கள். சத்தியத்தின் விடுதலை தந்தவரை தினம் தினம் போற்றியே துதியுங்கள். சாபத்திலும் பாவத்திலும் ரோகத்திலும் இருந்து மீட்டவரை துதியுங்கள். சத்தியத்தின் விடுதலை தந்தவரை தினம் தினம் போற்றியே துதியுங்கள்.
துன்பத்திலும் இருந்து மீட்டவரை துதியுங்கள். ஆமென். தேவனை துதியுங்கள், 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 தேவனை துதியுங்கள். அவர் இன்பத்திலும் துன்பத்திலும் போதுமானவர். அந்த தெய்வம் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால ஒரு பெரிய கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும்? பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் நீங்க அபிஷேகிச்சிருக்கிறபடினால இந்த அபிஷேகம் பெருக்கெடுத்து இவர்கள் யார் யாருக்கெல்லாம் சத்தியம் சொல்லுகிறார்களோ, யார் யார் மேல கைகளை வைக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாலையும் உம்முடைய அந்த ரட்சிப்பின் ஊற்று ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஊறத்தக்கதாக என் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை என் கர்த்தர் நீர் ஓட வச்சு கொண்டிருக்கிறபடினால ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு ஒரு இசாயாவை அனுப்பினீர். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். எங்களை இந்த வேளையில நீர் அனுப்புகிறபடினால், எங்களை இந்த நாளில் அனுப்புகிறபடினால், எங்களை கொண்டு பெரிய காரியத்தை நீ செய்ய போகிறபடினால், என் தேவனே, விசேஷமாய் இந்த மாதம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல, ஒரு பெரிய ஒரு அறுவடை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் காண போகிறபடினால் தகப்பனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய கைகளை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய கண்களை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய வாய்களை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய சரீரங்களை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆசீர்வதித்தீர். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். அங்கே நானும் என்னுடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணிப்பேன் என்று சொன்னவரே, இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகள் பராக்கிரமசாலிகளாய் எழும்பி வந்த போது நீர் மகா பராக்கிரமசாலியாய் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்தபடினால், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடினால், உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினபடினால், உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை என்னுடைய கர்த்தர் வைத்தபடினால் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்தேன். எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பெரிய கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துவோமா? அப்படியே நின்ற